ஒரு ஊரில் உள்ள பலருக்கு புத்தரின் போதனைகள் பிடித்திருந்தது. ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டும் புத்தர் மீது கடுமையான கோபம் மற்றும் பொறாமை இருந்தது. ஒருமுறை அவன் புத்தர் வரும் வழியில் நின்று அவரை வழிமறித்தான். அவன் கோபத்தில் கத்தினான். புத்தரை மிகவும் கேவலமான வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தினான். ஆனால் புத்தரோ எவ்வித சலனமும் இல்லாமல் புன்னகையுடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். திட்டி ஓய்ந்து போன அந்த மனிதன் ஆச்சரியத்துடன் கேட்டான், நான் உன்னை இவ்வளவு கேவலமாக திட்டியும் நீ ஏன் கோபப்படாமல் அமைதியாக இருக்கிறாய்? உனக்கு காது கேட்கவில்லையா? புத்தர் அமைதியாக ஒரு கேள்வியை கேட்டார். மகனே, நீ ஒருவருக்கு ஒரு பரிசுப் பொருளை கொடுக்கிறாய். ஆனால் அந்த நபர் அந்த பரிசை வாங்க மறுத்துவிட்டார் என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? அந்த மனிதன் சொன்னான், அது என்ன கேள்வி? அவர் வாங்கவில்லை என்றால் அந்த பரிசு என்னிடமேதான் இருக்கும். புத்தர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அதேதான் இங்கும் நடந்தது. உன்னுடைய கோபத்தையும் வசவு சொற்களையும் ஒரு பரிசாக எனக்கு கொடுக்க வந்தாய். ஆனால் நான் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. இப்போது அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? உன்னிடமேதான் இருக்கும். அந்த மனிதன் தன் தவறை உணர்ந்தான். ஒருவர் உங்கள் மீது கோபப்படுவதாலோ அல்லது பொறாமைப்படுவதாலோ நீங்கள் பாதிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும்.